வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இது வந்து பூமர் சீரீஸில் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஏன் இப்போ பேசுகிறோம் அப்படின்னா, விளையாடாத ஆட்களே இல்லைன்ன மாதிரி தான். மேபி நம்ம ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் அது புரியும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி கொஞ்சம் கிராமத்தில் இருக்கிறவங்களாம் செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க. இன்னைக்கும் வந்து அவங்க வந்து இந்த திருவிழாக்கு ஊருக்கு போகிற நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் விடுங்க ப்ரோ, திருவிழாக்கு ஊருக்கு போகிறாங்க போல வேற விஷயம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ வயசு வந்து சப்போஸ் 15-18 வைங்களேன், அந்த பசங்களும் அவங்க கிராமத்தில் விளையாடுவாங்க. ஆமாம். பட் இப்போ நம்ம சென்னையில் இப்போ இங்கே குரோம்பேட்டே எடுத்துக்கோங்களேன். முன்னெல்லாம் நான் காலேஜ் படிக்கும்போது எல்லா செமஸ்டர் ஹாலிடேஸ்க்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, பின்னாடி வந்து சொல்லுவாங்க கழனின்னுவாங்க, அதாவது ஃபுல்லாக வயல் அந்த மாதிரியான இடம் தான். அதை வந்து யாரும் யூஸ் பண்ணல. ஸோ இப்போ என்ன ஆயிடுதுன்னா, யூஸ் பண்ணாத டைமில் வெறும் எம்டி பிளாட் மாதிரி இருக்கும். ஆமாம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த வேல்ஸ் காலேஜுக்கு எதிர்க்கெல்லாம் அந்த ரோட்டில் வரும்போது எத்தனை இடம் விளையாடுறதுக்கு இருந்தது, நிறைய பேர் விளையாடு, எவ்வளோ பேர் கிரிக்கெட் ஆடுவாங்க. ஸோ இப்போ அதுதான் அந்த இடத்துல தான் சொல்கிறேன். என்னன்னா, நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, போய் பிச் ரெடி பண்ணுவோம். மண்வட்டிலாம் எடுத்துகிட்டு போயிட்டு, ஏன்னா புதரா தானே இருக்கும், பிச் ரெடி பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருப்போம். அந்த செமஸ்டர் லீவ் முடிஞ்சதானே இடம். எல்லா சாட்டர்டே சண்டே ஆட மாட்டோம் ப்ரோ, இந்த செமஸ்டர் டைம் தான் ஆடுவோம். சாட்டர்டே சண்டேலாம் எப்படின்னா ஃப்ரெண்ட் வீட்டு மாடியில். இல்லை, இது நம்ம இப்போ என்னன்னா, இதெல்லாம் ஒரு டெவலப்பிங் ஏரியாவாக இருந்தது. நான் வாழ்ந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் ட்ரிப்ளிகேட். இங்கே தான் நான் முதல்ல என்னோட சின்ன வயசு பருவம்லாம் போச்சு. ட்ரிப்ளிகேட்டில் இருக்கும்போதெல்லாம் வந்து கிருஷ்ணப்ப மௌலி ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட், அதில் ரொம்ப சின்ன தெரு தான். அப்போ அதுவே நான் சின்ன வயசுல எனக்கு பெருசாக தெரியும். இப்போ போய் பார்க்கும்போது சின்னதாக இருக்குது. அதில் பசங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடுவோம். ஒரு சந்து இருக்கும், சந்து வீடு மாதிரி ஒரு வீடு இருக்கும், ஒரு சந்துக்குள்ளே டெட் எண்டு, அங்கே விளையாடுவோம். எல்லா பைக்கையும் அடித்து உடச்சி கத்துறவங்க திட்டுறவங்க இருக்கும். ஆனால் அந்த இடத்துக்குள்ளே விளையாட முடியும். அந்த மாதிரி கன்ஜஸ்டடாக அப்படியே மயிலாப்பூர் வந்தாச்சுன்னா, மயிலாப்பூரில் வந்து விவேகானந்தா காலேஜுக்கு எதிர்க்க ரவுண்ட் டவுனாக இருக்கும், சலூன் கார்டன் ரோடு. அந்த இடத்துலலாம் கிரிக்கெட் விளையாடிருக்கோம். இன்றைக்கி அந்த இடம்லாம் ஜாம் பேக்ட், விளையாடவே முடியாது. அந்த இடத்துல இப்போ விளையாட முடியாது. அந்த இடத்துல ஏற்றிட்டு போயிடுவோம். ஆமாம், அந்த இடத்துலலாம் நாங்கள் விளையாடினோம். கிரிக்கெட் விளையாடணும்னு சொன்னால் இன்றைக்கி வந்து என்ன இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கிற ரோடில் விளையாடிருக்கோம். செம்ம அதெல்லாம். ஸோ ஏன்னா அது அப்போல்லாம் வந்து ஃபோனு கேமராலாம் இருந்ததுன்னா நம்ம வீடியோ எடுத்து கேப்சர் பண்ணி வச்சிருந்துருக்கோம். ஸோ அதான் மொத்தம் நீங்கள் சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்கள் மயிலாப்பூரில் விளையாண்டது இந்த மாதிரியான ஒரு சில அனுபவங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது நான் சொன்னேன்ல, இந்த செமஸ்டர் லீவு அப்படின்னு வரும்போது நாங்கள் போய் க்ளீன் பண்ணுவோம். அடுத்த செமஸ்டர் லீவ் போகும்போது என்ன திரும்ப நடந்திருக்கும், பூல் குண்டெல்லாம் முளைச்சிருக்கும். இல்லை வேறு யாராவது அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, திரும்பியும் போய் சிறச்சி எடுத்துக்க வேண்டியதானே. என்ன நடந்திருக்கும் தெரியுமா, வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. யோ, கிரவுண்டை க்ளீன் பண்ணது நாங்கள், யார் வீடு கட்டுறதை கேட்க முடியும். அது யார் கிரவுண்டோ அவங்க க்ளீன் பண்ணி. அப்போது நாங்கள் சொல்கிறது 90ஸ்லாம் வந்து அந்த கோபாலபுரம் கிரவுண்டு நல்லாயிருக்கும், அங்கே விளையாடுவோம். ராயப்டா ஏரியாவில் சந்துக்குள்ளேயே இந்த கோவர்தன் ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் அங்கே 2-3 ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் உள்ள நம்ம வந்து பீமசேனா கார்டன் ஸ்ட்ரீட்டு, அந்த இதெல்லாம் விளையாடுறது அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோ பேர் விளையாடுறதுக்கு வருவோம். இன்னைக்கு அந்த மாதிரி நிறைய விளையாடுற பசங்களையே நம்மளால பார்க்க முடியல. நீங்க வேற இப்போ அது எப்படி நம்மளால வந்து ஒரு கேம்ல வந்து கொண்டு வர முடியும். ரெண்டாவது அந்த பசங்களாம் மொபைல் விளையாடிட்டு இருக்காங்க, மொபைல்ல தான் எந்த வீடியோவும் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை ப்ரோ, இது நிறைய பிரச்சனையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய சூழல்கள் இருக்குது, அதை பற்றி வரிசை வரலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன கேட்க தோணுதுன்னா, நான் வந்து செமஸ்டர் லீவ் விடுங்க, ஸ்கூலில் ஆனுவல் லீவ் விட்டாங்கன்னா போய் வெளியில் காத்துட்டு விடுறது, பம்பரம், கோலி இந்த மாதிரி தான் இங்கே விளையாண்டுட்டு இருப்போம். இந்த லோக்கலில் இத்தனைக்கும் மாஞ்சாம் போடுறதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். சரியா, போட்டுட்டு இதில் வேற வீட்டு மாடியில் வடகம்லாம் வந்து இந்த இதுலலாம் வந்து நாங்கள் வந்து இது காத்தாடி ராமசாமி ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்கே ராட்னம் வச்சுருப்பாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர்க்கே இப்போல்லாம் காத்தாடி விடுறது வந்து இது நிறைய பேர் காத்தாடி விடுறது இல்லை, யாருமே விடுறது இல்லை. ரொம்ப சண்டே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், அப்போ வந்து டீலுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இதில் வேற இன்னைக்கு தான் இருக்கு. சரி, ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்கிறதுலே அதிகமான நம்பர் ஆஃப் காத்தடிஸ் அறுத்து விட்டாங்கன்றது ஒரு பெரிய சேலஞ்ச் மாதிரி இருக்கும். நார்த் இந்தியன் சீரியலில் கட்டுவாங்க, அது மேபி அவங்களுக்கு ஃபெஸ்டிவல் மாதிரி வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு சாட்டர்டே சண்டேனாலே ஃபெஸ்டிவல் தான். நேராக இவ்வளோ பெரிய நூல்கண்டு சரியா எடுத்துகிட்டு போயிட்டு எவ்வளோ தூரம் போனாலும் பரவாயில்லடா, வாடா போகலாம், எந்த எல்லைக்கும் போகலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு செம ஃபன்னாக இருக்கும். டே என்னன்னா இதில் கிளாப் வர, ஏன்னா இங்கேருந்து ஒரு 4 பில்டிங் தள்ளி ஒருத்தர் இருப்பான், அங்கேருந்து ஒரு தெரு தள்ளி ஒருத்தர் இருப்பான். இப்போ அங்கேருந்து அவன் வருவான், இங்கேருந்து நம்ம வருவான், 4 பில்டிங் தள்ளி இருக்கிற அவன் வருவான். யார் ஜெயிக்கிறா என்னன்னா வானத்தை பார்த்துக்கிட்டே நடந்து போவோம். ஆமாம், ஒரு பெரிய ஹோட்டல் நம்ம ராதாகிருஷ்ணா ரோட்டில் சின்ன வயசில் ஹோட்டலில் ஏறி காத்தாடி மாட்டிருந்தது, உள்ளுக்குள்ளே ஓடி போய் மேலே, அப்போல்லாம் அவ்வளோ தூரம் பெரிய செக்யூரிட்டி இல்லை, உள்ளே ஏறி போய் அந்த டேங்க்கில் ஏறி மேலே ஏறி காத்தாடி எடுத்துட்டேன். இறங்க தெரில, மேலேயே உட்காந்துருந்தீங்க. செக்யூரிட்டி இல்லாமல் வந்து என்னை பிடிச்சி கீழே இறக்கி விட்டு அதில் காத்தாடி கிழிச்சு போச்சு. மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபெயில்டு.
இதெல்லாம் நடந்திருக்கு. இல்ல இந்த மாதிரி நிறைய சொல்ல முடியும், சூப்பரான இன்சிடென்ட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு என்னன்னா இந்த கிரிக்கெட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை தான் சொல்ல வந்தேன். நம்ம வந்து ஆனுவல் லீவ்னு வரும்போது அந்த 60 நாள் 50 நாள்னா வெளியில வெயில்ல தான் ப்ரோ சுத்துவோம். இப்போ என்ன ஆயிடுதுன்னா இன்செக்யூரிட்டி வேற அதிகமா ஃபீல் ஆகுது. இல்ல கடத்திட்டு போயிடுறாங்க, குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்பவுமே கூட இருந்திருக்கலாம், பெரிய லெவலில் வாட்ஸ்அப்பில் வைரல் ஆகாது. இன்னைக்கு வந்து என்னன்னா எல்லாமே ஓப்பனாக இருக்கா, குழந்தைங்களை வெளில விட முடியல. ஒன்று, ரெண்டாவது டிராஃபிக், ஒரு சின்ன சந்துக்குள்ளே கூட நிறைய பைக்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபாஸ்ட் அதான் உங்ககிட்ட சொன்னேன். அப்போல்லாம் அந்த 100cc பைக்கு நிறைய பேர் இருக்காது. சரவணன் கார்டன் ரவுண்டானா, இப்போ சரவணன் கார்டன் ரோடு ரவுண்டானா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அதாவது எங்கன்னா வேலாயுதம் காரேசி ஷெட் இருக்கும், அந்த ரவுண்டானா இருக்கும். அந்த ரவுண்டானாவில் நடுவில் அது அவங்க வந்து அப்போல்லாம் பிளாட்ஃபார்ம் இருக்கும். இப்போ வெறும் ரவுண்டானா, அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு ஒரு இது மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த இடத்துக்குள்ளே நின்று விளையாட முடியும். அதான் இப்போ எனக்கு என்ன கேள்வினா, அதுதான் ப்ரோ, இப்போ அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணும்போது வெளில ரோட்டில் விளையாடும் போதெல்லாம் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க, CD 100. ஆமாம், மேக்ஸிமம் எக்ஸல் இல்லை. அப்போல்லாம் வந்து இருந்த வண்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ளஸ்ஸு, எக்ஸ்ப்ளோரரு இல்ல, அதை எண்ணி நீங்க சொல்லலாம். அதே மாதிரி வண்டி எல்லார்கிட்டயும் இருக்காது வேற. ஆமா, சைக்கிள் வேணா ஒரு சிலர் கிட்ட இருக்கும். மேக்ஸிமம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். நான் அங்க மயிலாப்பூர்ல இருந்தபோது மோஃபான்னு ஒரு வண்டி இருக்கும். அது 1 லிட்டர் வந்து 12 ரூபா. அந்த 2T ஆயில் ஒரு ரூபாய் 20 காசு, 13 ரூபாய் 20 காசுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் போடலாம். பாவம் காத்தால எங்கள் தெரிஞ்ச அண்ணா தான், அவர் வைத்தியம் பண்ணுவார். அவர் அந்த வீட்டில் இருந்தார். அவர் காத்தால இப்போ எல்லாத்தையும் போயிட்டு வந்துட்டு அவரோட வேலை காத்தாலையோட முடிஞ்சிடும். 7-7:30 மணிக்கு கொண்டு வந்து வண்டியை விட்டுட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவார். அந்த வண்டியை எடுத்து தான் நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம். சாயங்காலம் பெட்ரோலை காலி பண்ணி வீட்டில் கொண்டு வந்து வச்சுருவோம். அதுக்கு லைசன்ஸும் கிடையாது, சாவியும் கிடையாது, யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அப்படிலாம் வந்து நல்லா அதெல்லாம் சமகாலம். ஆமாம் ப்ரோ, நிறைய இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சா மனசு கஷ்டமாவும் இருக்கு ப்ரோ, ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ நினைச்சு பார்த்தா. சரி, அதான் இந்த கிரிக்கெட் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ ரீசெண்டா பசங்களை ஸ்கூல்ல விட போயிட்டு இருந்தேன். அப்போ ரோட்ல வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, பசங்க வந்து கிரிக்கெட் ஆடினாங்க. ஆடும்போது என்ன ஒண்ணு, நம்ம அந்த அளவுக்கு அக்ரெசிவா யாரும் விளையாடுறது இல்லை, ஆனா விளையாடுறாங்க. இப்போ ஒரு ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்றதை பார்த்தேன், பாவமா இருந்தது. டே அந்த பக்கம் அடிச்சிடாதரா. நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் அடிப்போம். சில சமயங்களில் ரேராக என்ன ஆகிடும்னா, கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டம்பர் பால் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டா எப்பயாவது யாராவது ஒருத்தர் வீட்டில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மேக்ஸிமம் வுட்டன் விண்டோ தான் இருக்கும். அதனால பிரச்சனை இல்லை. கிளாஸ் விண்டோ இருந்ததுன்னா உடைய வாய்ப்பு இருக்கு, அது மட்டும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். இப்போ இந்த பசங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஆகுதுன்னா, ரோட்ல வண்டி நிற்கிறதே நம்ம விளையாடுற டைம்லலாம் ரேர் தான், வீட்டில் தான் நிறுத்திருப்பாங்க. காரு, எத்தனை காரு ப்ரோ அந்த ரோட்ல நான் பார்க்குறேன், ஒரு 10லேருந்து 12 கார் நிக்குது ப்ரோ. ஒரு ரோடு மொத்தமே ஒரு 200 மீட்டர் கூட கிடையாது அந்த ரோடு. அந்த ரோட்ல இத்தனை கார் ரோட்ல நிக்குது. இந்த பசங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அடி அந்த பக்கம் அடிச்சிடாரு, அடி இந்த பக்கம் அடிச்சிடாரு. நம்மளாம் எப்படின்னா, அவங்க வீட்டுல பாரு அந்த ஜன்னல்ல பற்றாம அப்படிதான் நம்ம பேசியிருப்போம். வேற எதுவும் பிரச்சனையே இருக்காது. எந்த வீட்டுக்குள்ள போனாலும் என்ன ஆயிடும், எங்களுக்கு வந்து இப்போ டாஸ்கே வந்து ஒரு சந்துல ஒரு ஏரியா இருக்கும், அந்த கோட்டுக்குள்ளதான் அவன் அடிச்சே விளையாடுறோம். அதுல எப்படி ப்ரோ முடியும்? இல்ல நான் யோசிச்சு பார்த்தேன், நாமெல்லாம் விளையாடும் போது செவுத்தை விட்டு வெளில போச்சுன்னா, கிரவுண்ட் விட்டு வெளில போச்சுன்னா அவுட்டு. ஒன் பிச் கேட்ச் இதெல்லாம் உண்டு. அதே மாதிரி யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் திட்டுவாங்க. இப்போ பாலகிருஷ்ணா ரோடுன்னு ஒரு ஏரியா இருக்கு நம்ம மயிலாப்பூர்ல. அங்க வந்து சாந்தி அபார்ட்மெண்ட்ஸ்னு ஒரு அபார்ட்மெண்ட்ஸ். நாங்க ஒரு காலனி, ஜெகதாம்பாள் காலனின்னு ஒரு இருந்தது. அந்த காலனி இப்போ கிடையாது, இப்போ இடிச்சு ஃப்ளாட் ஆக்கிட்டாங்க. அங்கே அந்த இதில் வந்து சாந்தி அப்பார்ட்மெண்ட்ஸில் விளையாடுவோம். அதில் வந்து A1 A2 A5 அப்படிலாம் இருக்கும். அந்த ஃப்ளாட் இது B2 B5 எல்லாம் இருக்கும். நாங்கள்லாம் வந்து எப்படின்னா, நான்லாம் ஊரை விட்டு ஊர் போயாச்சு, திருப்பி ரொம்ப நாள் கழித்து வந்து விளையாடுவோம். மயிலாப்பூர்லேருந்து நான் நங்கநல்லூர் வந்தாச்சு. ஆனால் சாட்டர்டே சண்டே விளையாடுறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுறதுக்காக அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அங்கே ஒரு சின்ன வயசுலாம் வந்து லாக் அண்ட் கீலேருந்து ஹைட் அண்ட் சீக்லேருந்து விளையாடுறதுக்கு அவ்வளோ பசங்க இருப்பாங்க. ஒரு ஃப்ளாட்டுங்கிறதுல ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, யாரும் விட மாட்டாங்க. ஃபிளாட் வந்து எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தனியா பூட்டி வச்சிருக்காங்க. ஆமா ப்ரோ, நீங்க இப்ப சொன்னதுக்கு தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதுல ஒரு ரோடு இருக்குன்னு ஒரு 8 மீட்டர் இருக்குன்னா, அதுல ஒருத்தர் வயசானவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, பசங்க ஊருக்கு போயிருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு வருஷம் கழிச்சு போயிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 1.5-2 வருஷம் கழிச்சு விளையாடுறதுக்கு வரேன். நாங்கள் வீட்டில் இருக்கும்போது நாங்கள் தான் வால், இவன் தான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று அடிக்கிறது, பால் அடிக்கிறது, ஏதாவது ஒன்று பண்ணுறது, எல்லாம் அந்த காமிஷாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி திட்டி, எப்பவுமே திட்டுறதுனா அதுதான். நான் அவங்களும் நடுவில் ஃபாரினுக்கு ஒரு 6 மாதம் போயிட்டு வந்திருக்காங்க. நானும் வீடு காலி பண்ணியாச்சு. திருப்பி நான் 1.5 வருஷம் கழிச்சு விளையாடுறதுக்கு வரேன். கரெக்டாக அவங்க திட்டுறாங்க, நான் தான் அந்த பால் அடிச்சது. டைமிங்கில் கரெக்டாக ரைமிங்காக பண்ணியிருக்கீங்க. இல்லை இது எதுக்குன்னா, இப்போ இந்த மாதிரி விளையாடும் போது இன்னொன்று என்னன்னா, இப்போ இந்த ரோடு, இப்போ ஃபுல் ரோடு, அந்த ரோடில் நாங்கள் எவ்வளோ தூரம் விளையாட போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, சின்ன பசங்க போது 50 மீட்டர் தாண்டி அடிக்கிறதே ரேர் தான். ஸோ அப்போ அந்த 50 மீட்டருக்குள்ளே இருக்கிற வீட்டிலேருந்து எல்லார் வீட்லேருந்து ஒருத்தங்க விளையாண்டுட்டு இருப்போம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் காருங்கிற ஒரு விஷயத்தை நான் ரோட்டில் பார்த்ததே கிடையாது. கார் யாராவது வாங்கினாங்கன்னா அவங்க வீட்டில் கார் பார்க்கிங் இருந்தால் தான் வாங்கியிருப்பாங்க. இல்லை, அப்போ பக்கத்தில் கார் பார்க்கிங்னு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீமியர் பத்மினின்னு ஒரு கார் இருக்கும்.
அப்புறம் இவங்களோட வண்டி, ஒரு ரெட் கலர் வண்டி, அந்த ரோட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க, 100 மாருதி 100 800 மாருதி 800 ரெட் கலர் வண்டி ஒன்று இருக்கும். அப்புறம் குருநாதன் ஒரு டாக்டர் இருப்பார். அவர் முக்கால்வாசி பைக்கில் வருவார், இல்லைன்னா அவரும் ஒரு ஒயிட் கலர் 800 வச்சிருந்தாரு. இல்லை இவ்வளோதான் நான் எதுவும் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் எங்கே நிற்கும் அதெல்லாம் ஃப்ளாட்டுக்குள்ளே கார் நிறுத்துறதுக்கு வழி இருக்கும். ஃபுல்லும் கார் நிறுத்துகிற இடம் விட்டு தான் இதை தான் நான் இப்போ சொல்ல வரேன். என்னாச்சுன்னா இப்போ இந்த பசங்க வந்து கஷ்டப்பட்டு ஆடுறதே ரேரு இந்த காலத்தில், பார்க்கவே முடியல. சரி ஆடலான்னு வந்தவங்களுக்கும் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி காரு பைக்கு நிற்கிறதுக்கு அதுக்கும் இந்த பக்கம் அடிச்சிடாது அந்த பக்கம் அடிச்சிடாதுன்னு சொல்லி ஆப்போட ரெஸ்ட்ரிக்ஷன். இதுவே நம்ம ஆடும்போது கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் இல்லைன்னா வாங்கவே மாட்டாங்க ப்ரோ. அப்பெல்லாம் கார் பார்க்கிங் இல்லைன்னா வாங்க மாட்டாங்க. அந்த கார் பார்க்கிங்ல ஒரு மூலையில பைக்ஸ் நின்றுட்டு இருக்கும், காரே இருக்காதுங்க. நாங்கள் விளையாடுவோம், கிரிக்கெட் விளையாடுவோம், அந்த கார் பார்க்கிங்ல தான் கிரிக்கெட் விளையாடுவோம். அதெல்லாம் அதெல்லாம் நல்ல விஷயம். இவர் சொல்றதாவது கொஞ்சம் சிட்டி சைடா இருக்கு. சிட்டி சைட்ல அதுல விளையாட முடியுங்க. அங்க நாங்க கிரிக்கெட் விளையாடி இருக்கோம். விளையாடி இருக்கிற நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இப்ப இருக்கிற நம்ம நண்பர்கள் எல்லாம் விளையாடிட்டு தான் இருப்பாங்க. இப்ப என் கேள்வி என்ன, இப்ப நான் இந்த ஏரியா நீங்க போறீங்கல்ல, நீங்க எல்லாம் நின்று விளையாடாத இடமே கிடையாது. தீபாவளி இப்ப வரப்போகுது. தீபாவளி எல்லாம் வந்து ஆனால் அப்போ இருந்த ஒரு சில விஷயங்கள்லாம் காமெடியாகவும் இருக்கும். ரோடு முனையிலேயே வந்து ரிக்ஷா இருக்கும், ரிக்ஷா பக்கத்தில் குப்பை தொட்டி இருக்கும். அந்த குப்பை தொட்டியில் நார்மலாக எல்லாமே வந்து ரோட்லேயே இருக்கும். நாங்கள் ராக்கெட் விடுறது, அதாவது என்னென்னா ராக்கெட்டை படுக்க வச்சு விட்றது. நாங்கள் ஒன்றுக்கு போயிட்டு இருக்காண்டா படுக்க வச்சு பாருங்க, இந்த மாதிரி அராஜகம்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நான் பண்ணது இல்லைங்க, அந்த டீம் ஒரு. ஆனால் இந்த மாதிரி விளையாண்டுருக்கோம் ப்ரோ. எப்படின்னா பிவிசி பைப் இருக்குல்ல, பிவிசி பைப்பை கையில் வச்சுட்டு பசூக்கா அப்படின்ட்டு நிற்கிறது. ஏன்னா அதில் ராக்கெட் வச்சுட்டு விடுறது. ஆமாம், பிவிசி பைப் உள்ள வச்சு விட்டிங்கனாலும் அதுலேருந்து பொழந்துட்டு போகும். அப்புறம் டபுள் ஷாட் இருக்குல்ல, டபுள் ஷாட் சவுண்ட் ஷாட்லாம். மணி வந்து எங்கே இருக்காருன்னு தெரியல, என் ஃப்ரெண்டு. அவர் வந்து எப்படின்னா ஒரு கையில், ஆனால் ரொம்ப தைரியமான மனுஷன், ஒரு கையில் ஆட்டம் பாம். ஒவ்வொரு தீபாவளிக்கு ஏதாவது ஒன்று ஆகும். ஒரு கையில் ஆட்டம் பாம், ஒரு கையில் ஊதுவத்தி. ஊதுவத்தியில் பார்த்து வச்சுட்டு ஊதுவத்தி தூக்கி போட்டுச்சு, கையில் பாம்பு அடிச்சிருச்சு. ஐயோ. அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த தீபாவளியில் என்ன பண்ணாப்புலன்னா, எல்லா இதையும் பிரித்து, மருந்தெல்லாம் பிரித்து, ஐயோ பட்டுன்னு எரிஞ்சதுன்னா சொப்புன்னு அடிக்குமே, மருந்தெல்லாம் பிரித்து அதை வந்து இது பண்ணி நாங்கள் வெற்றிகரமாக எரிச்செல்லாம் முடிச்சிட்டோம். ஆனால் அந்த நகை கண்ணில் நிறையா மருந்து தெரியல. வீட்டில் போயிட்டு கை திருப்பி இன்னொரு தடவை பொசுக்கிடுச்சு. ஐயோ ஒஸ்ட்டுங்க. இல்லை இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வெடி அவ்வளோ தூரம் வெடிக்கிறாங்களா தெரியல. அப்பாக்கள் அம்மாக்கள் தான் அந்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க. இன்னொரு ட்விஸ்ட் நடக்கும் ப்ரோ. இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, எல்லார் வீட்லயும் வெடி ஒரு லிமிட்டுக்கு தான் வாங்கி கொடுப்பாங்க. இதுல வேற யார் வீட்டு வாசல் அதிக குப்பை இருக்கோ அது ஒரு கெத்து வேற. ஆமா, இதுல என்னன்னா எங்களுக்கெல்லாம் காலனி, எங்கள் காலனி குப்பை ஜாஸ்தியா, உங்கள் ஃப்ளாட்டு குப்பை ஜாஸ்தியா, இந்த மாதிரி தான் பாருங்க. குப்பை கொட்டுறது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்த்த காலங்கள் உண்டுன்றோம். சரி, இதுல என்னன்னா வெடிக்காத வெடி இருக்கும்ல, அப்படியே போகும் பொறுமையா வெடிக்காம. அந்த மருந்து யாரு போய் அதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாங்களோ, எடுத்தா உள்ள திரி இருக்கும், லைட்டா கிள்ளிட்டு வச்சா வெடிச்சிரும். நீங்க யார் போய் ஃபர்ஸ்ட் எடுக்கிறான்னு போட்டி. என்னன்னா வைப்போம், வெடிக்கலன்னா டக்குன்னு ஓடி போய் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தடவை என்னாச்சு, நானே குருவி வெடி வைக்கிறேன், அதுக்கப்புறம் வெடிக்காத மாதிரி இருக்கேன்ட்டு நானே தூக்கிட்டு வரேன் கையில. இப்படிலாம் நடக்கும். இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த ஹைட்ரஜன் பம் ஒன்று இருக்கும். அப்புறம் நார்மல் பிஜிலி வெடிலேயே சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, அந்த உள்ள மருந்து என்ன டென்சிட்டிக்கு வைக்கிறாங்கிறத பொறுத்து இருக்குமா, கல் அடிக்கும் பின்னாடி. அது கல்லு சரலாம் வெடிக்கும் போது இன்னும் பயங்கரமா அடிக்கும். பத்த வச்சோடனே என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து சில வெடிகள் எப்படி வெடிக்கும்னா, புஷ் நெருப்பு வந்து டம்முன்னு வெடிக்கும். அந்த புஷ்னு வர வெடிலாம் எப்படி ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு அது எங்க வைக்கிறோமோ அங்க வந்து நகர்ந்துட்டு அப்புறம் வெடிக்கும் இல்லையா. ஏன்னா அந்த ஃபோர்ஸ்னால. இதை வாண்டட் என்ன பண்றது தெரியுமா, காவா ஓரமா வைக்கிறது. ஊர்ல கால்வா போயிட்டு இருக்குமா, அதில் தான் ட்ரைனேஜ் எல்லாம் போயிட்டு இருக்கும். அது ஓரமாக வச்சுட்டு நீங்கள் இப்படி பார்த்து வச்சிங்கன்னா என்ன ஆகும், அது மேலே தான் இருக்கும். அது ஃபஸ்ட்டு என்ன ஆகும், புஷ்ஷுன்னு நெருப்பு வந்து அப்புறம் தான் வெடிக்கணும்ல, புஷ்ஷுன்னு ஆகும்போது உள்ளே விழுந்துடும், டம்முன்னு வெடிக்கும். அப்போ என்ன ஆகும், வெரி குட், வரவங்க போகிறவங்க மேலாம் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் மக்கள் வந்து அதிகம் வர மாட்டாங்க. இப்போ இன்னித்து நிலமை வந்து என்னென்னா, இப்போ போன தீபாவளிக்கு முந்தின தீபாவளி வடிவேல் காமெடி மாதிரி தான் ஆச்சு. எல்லாம் காதை மூடிட்டு திரும்பி நின்றுட்டு இருக்காங்க ரோட்டில். ஓகே, நான் வெடியங்கடான்னு கேட்டு அவன் காதை மூடிட்டு இருக்கான்னு தெரியல. நேராக வெடி மேலேயே கொண்டு போய் நிறுத்திட்டு வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா திரும்பி வெடி, அதான் வெடிச்சிருச்சுல்ல. அப்பா வெடி, அந்த இது மெட்ராஸ் சென்டரில் பண்ணியிருந்தாங்களே அந்த மாதிரி அது நடந்தது. போன 2022 நடந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில, அதாவது என்னென்னா, நம்ம இப்போ இருக்கிற இதுவும் அப்போது ஒரு சில விஷயங்கள் மாற்றங்கள் வந்து இந்த 80s and 90s நாங்கள் பார்க்குறோம். ஒரு சில அப்டேட் இருக்குல்ல, அந்த அப்டேட் ஆகிற விஷயங்களை கண்ணுக்கு நேராக பார்க்கும்போது எப்பவுமே மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய வீக்னஸ், அது ப்ளஸ் ரெண்டுமே என்ன சொல்லணும்னா,
பழசை நினச்சி பார்க்குறது. இப்போ எங்கள் ஜென்ரேஷனில் இருக்கும்பொழுது என்னுடைய அப்பா எங்களோட மாமா அந்த சைடில் இருக்கிறவங்க பூரா நாங்கள் என்னென்னலாம் என்ஜாய் பண்ணியிருக்கோம். இப்போ சகம காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிலர் அவங்க ஒரு சில விஷயங்களை என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. எப்போவுமே இளமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ நாம் அந்த விஷயத்தில் வந்து நமக்கு பசுமரத்தாணி மாதிரி இருக்கும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் நமக்கு வயசாகும்போது அந்த என்ஜாய் பண்ண நாட்களை வந்து நம்ம நினச்சி பார்க்குறது. அந்த புலிகரசல் ஒன்று இருக்கும் தெரியுமா ப்ரோ? ஏன்னா இப்போ இந்த என்னென்ன விஷயங்கள் நம்ம அப்டேட் ஆகிருக்கோன்றதை நம்ம பல தடவைகள் சொல்லியிருக்கோம். ஒரு ஃபோன் பேசுகிறதுக்கு யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போய் லைனில் நின்ற காலங்கள் உண்டு. ஆமாம், உண்மை. இன்னைக்கு 2 குட்டீஸ் இருக்குது வீட்டில். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி இருக்குது. எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம், உண்மைதான். ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. நல்ல நேரம் அதெல்லாம் நம்ம அம்மா அப்பாலாம் என்ன சொல்லியிருப்பாங்க? லெட்டர் எழுத பழகிக்கோ. ஆமாம் இல்லையா? இன்றைக்கி அதுங்கெல்லாம் லெட்டரில் வாய்ஸ்லேயே வரிசையாக மெசேஜ் அனுப்பிச்சு வீட்டில் வாட்ஸ்அப்பில் வரும்போது தோசைமா வாங்கிட்டு வா அப்படிங்கிற ரேஞ்சில் அனுப்பிச்சி விட்டுறாங்க. என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் நான் பாடினதை ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்பா இப்படி பண்ணியிருக்காங்கங்கிறத வந்து அழகாக அவளே டைப் பண்ணி, இல்லை நான் டைப் பண்ண மாதிரி டைப் பண்ணி ஃபேஸ்புக்கில் அவள் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். சென்னை 61 நங்கநல்லூர் SBI காலனி காமேஷ் குமார். கூந்தல் கலைந்த தனியே என்ன விதியோ எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். தட்டட்டும் தட்டட்டும் கைகள் 2 பாடட்டும் ஆடட்டும் கால்கள் 2 join me. Hey 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 என் கண்மணி உன் காதலி இளமாக உன் பார்த்தது ஈரமாக பேசும்போது மொழியிடமா அந்த அளவுக்கு அதான். இப்போ வந்து அவங்கலாம் சோஷியல் மீடியாவில் அந்த அளவுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நாளைக்கு ஒரு சோஷியல் மீடியா இல்லை, இப்போ இந்தியாவில் ஏதோ ஒன்று வார் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வருது, அது காரணம் வேறு ஏதாவது ஒரு நாடு, அந்த நாடு வந்து இந்த ஆப்பெல்லாம் அதுதான் வச்சுருக்கான் அப்படின்னு வரும்போது என்ன, இந்த ஆப்பெல்லாம் வேண்டான்னு இந்தியா உள்ள தள்ளி விடலாம். அப்போது அந்த ஆப் இருக்காது, இந்தியாவுக்கான ஒரு ஆப் வரலாம். அதெல்லாம் ஃபியூச்சரில் வரும்னு நான் சொல்கிறேன். சரி, ஓகே. ஆமாம், இப்போ கேள்வி என்ன தெரியுமா? கிரிக்கெட் விளையாட முடியாது. இந்த ஜென்ரேஷனில் விளையாடுறதுன்னு பார்க்கும்போது என்ன கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா வசன்னு குட்டி போடுறத பத்தி பேசல, எல்லாரும் எதையாவது வாங்கி ரோட்ல நிறுத்தி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கொஞ்சமா ரெஸ்பான்சிபிளா இப்ப நம்ம ஏஜ்ல இருக்கிறவங்க இருக்கணும். ஆமா, தெருவில் நிறுத்துறது, அந்த குழந்தைங்களை போயிட்டு கார் வாங்கிட்டு வந்து ஷோரூம்ல இருந்து வந்து நிறுத்திட்டு போறாங்க. இல்ல, தெரு ஃபுல்லா ஏதாவது நிக்குது. எதுக்காக? நாங்க ஒரு விஷயத்துல இருந்து மாறுறதுக்கான ஒரு விஷயம் சொல்றேன். ஏன்னா அந்த குழந்தைங்க வேக வேகமா விளையாட ஆரம்பிக்கும் போது அவங்க கேலரிஸ் பர்ன் ஆகும், அவங்க வளர்ச்சி நல்லா இருக்கும், சுறுசுறுப்பா இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த வியாதியும் வராது. ஸோ நாமெல்லாம் இவ்வளோ நாள் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிறதுக்கான ரீசன் அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு சின்ன வயசில் கிடச்சிது. ஆமாம். இன்றைக்கி வந்து என்னென்னா ரன்னிங் ரேஸு இப்போ கரெக்டாக இப்போ இந்த 15ஆம் தேதியை ஒட்டி அந்த ரன்னிங் ரேஸு ஸ்கூல்லலாம் வந்து ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டேலாம் வைப்பாங்க. அதில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா முதல் 3 ப்ரைஸ் வந்துடுறாங்கல்ல, இப்போ 4வது 5வது இருக்கிறது பூரா கொஞ்சம் வேகமாக ஓடி வந்து இதாகுது. அவங்களுக்கு ஸ்டாமினா இல்லை, அந்த வேகமாக ஓடி வரவங்களே வந்து விழுந்துருதுங்க குழந்தைங்க எல்லாமே. அப்படி தான் அந்த லெவலில் தான் இருக்குது. ஏன்னா நான் ஸ்கூல் டே போயிருந்தப்போ பார்த்தேன். இன்னொரு செட் ஆஃப் இது என்னென்னா, அந்த 4வது 5 பேர் வந்ததுக்கப்புறமா 6வதுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு 10 குழந்தைங்க இருக்குன்னா அது நடந்து வருதுங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால், முதல் 3 ப்ரைஸ் தான் போச்சுல, அதுக்கப்புறம் ஓடி நான் ஏன் என் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கணும், நடந்து வரேங்குது. இல்லை, முன்னெல்லாம் ப்ரோ நீங்கள் சொல்கிற இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. ரெண்டாவது வந்து ஸ்கூல் டேஸில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவாக, அதாவது என்னென்னா ஸ்போர்ட்ஸில் வந்து ஆக்டிவாக இருக்கும்போது இப்போ நாங்கள்லாம் ஓடும்போது கடைசியாக வரக்கூடிய ஆளும் அந்த வேகத்துக்கு ஓடி வருவான். இல்லை, கரெக்டு தான். அதுதான் இங்கே சொல்ல வரேன். எப்படின்னா இதில் இன்னொரு ஃபேக்ட் இருக்குது. நம்ம வந்து அப்போ என்ன நினைப்போம்னா, ஃபஸ்ட்டு போய் எத்தனாவது வரும்ன்றதெல்லாம் இல்லை, ஃபினிஷ் பண்ணிடணும், அவ்வளோதான். நம்ம இவங்களும் ஃபினிஷ் பண்ணுறாங்க, நடந்து வந்து அடுத்த ரவுண்டே ரெடி ஆகிடுது, அடுத்த பசங்க வந்து நின்றுறாங்க. அப்போ தான் எனக்கு பொறுமையாக அப்படியே நடந்து, அது இத்தனைக்கு 100 மீட்டரா 400 மீட்டர் இந்த இது நம்ம ஏஎம்ஜெயின் காலேஜா ஒரு ரவுண்டு. ஆமாம், அதான் 400 மீட்டர்ஸ். அதான் நான் வந்து 1500 மீட்டர் ட்ரை பண்ணேன். ஓடின பழக்கமே கிடையாது, ஓடினதே கிடையாது இந்த மாதிரி நிலைமை. ஏன்னா எப்போ பாரு வந்து என்ன ஆயிடுதுன்னா, நான் அப்போல்லாம் வந்து ஓடி இருக்கேங்க. எனக்கு வந்து அந்த ஆர்மியோட ஸ்கூலில் வந்து அட்மிஷன் வேணுங்கிறதுக்கு வந்து அவங்க அந்த பூந்தமல்லியில் ஒரு கிரவுண்ட் இருக்குது, அந்த பூந்தமல்லி ஹை ரோட்லேயே இந்த தந்தி ஆஃபீஸ்லாம் முன்னாடி ஒரு ஏதோ டிஜிபி ஆஃபீஸ் வந்து அங்கே தான் வந்து ஓடினேன். என்னோட 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் போடும்போது அதே மாதிரி அது ஒரு ரவுண்டு ஓடினா 500 மீட்டர் 3 ரவுண்டு ஓடணும். நான் அதே மாதிரி 3வது ரவுண்டு இல்லை, நார்மலாக 400 மீட்டர் வச்சுருப்பாங்க ப்ரோ. ஒரு கிரவுண்டு ப்ராப்பராக வச்சா 400 மீட்டர்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகே, ஆமாம். அதில் வந்து 1500 மீட்டர்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் 3 ரவுண்டு அடித்து அடுத்து ஒரு 3/4 ரவுண்டு அடிக்கும்போது ஃபினிஷ் ஆகும். ஆமாம்,
அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன் லொக்கேஷனு. ஸோ அப்போ எனக்கு வந்து 3 ரவுண்டு அடிக்க சொன்னாங்க. ஸோ அப்போ என்னென்னா நம்ம வேலை வேணும் அப்படின்றதுக்காக படித்தா வேலையும் இது கொடுத்துட்றாங்கன்ட்டு பாடி ஃபிட்னஸ் எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. ஸ்கூலில் ரன்னிங் ரேஸ்லாம் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸு எல்லாமே. இதுலேயுமே என்ன ஆகிடுச்சுன்னா ஓடும்போது என்னென்னா நான் 3வது ரவுண்டு முடிக்கும்போது 3வது ரவுண்டு முடித்து அந்த கடைசி இது ஸ்டெச்சு ஓடும்போது எல்லாம் 2வது ரவுண்டு பாதி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வேகத்தில் தான் நான் ஓடுறேன். கடைசி செம ஃபாஸ்ட்டாக ஓடியாச்சு. அந்த 3வது ரவுண்டு கடைசி ஒரு 120 மீட்டர் இருக்கும்போது வயிற்றில் இந்த மாதிரி ஒரு இடம் இழுத்துருச்சு. வயிற்றில் அப்படி இழுத்துருச்சு. நான் நிற்க முடியல, நடக்க முடியல. அப்படியே பொறுமையாக தத்தி போய் செகண்ட் ப்ளேஸு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, செகண்ட் ப்ளேஸு, ஆனால் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லை, மெடிக்கலி நீங்கள் ஃபிட்னஸ் இல்லைன்னு சொல்லி என்னை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அப்போது அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் ஆச்சு, டைஃபாய்டு அண்ட் ஜாண்டிஸ் எல்லாம் ஒன்றா இருந்தது. அந்த ஓடும்போது தான் தெரிஞ்சுது. ஸோ ஹாஸ்பிட்டலைஸ். ஸோ அப்போ வந்து என்னென்னா எவ்வளோ முடியலனாலும் நம்மளால் ஆக்டிவாக இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா அவ்வளோ எல்லா பசங்களுமே ஆக்டிவாக இருந்தாங்க. இல்லை எல்லா பசங்களும் ஆக்டிவாக இருந்தாங்க. இப்போ என் கேள்வியே அதானே, ரோட்டில் தான் ஆக்டிவாக இருக்க முடியலையே, அது யார் காரணம்? அதுக்கும் நம்ம ஜென்ரேஷன் தான் இப்போ காரணமாக இருக்குங்க. இடம் இல்லை. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹலோ, நான் சொல்கிறது இப்போ ரோட்டில் இடமே இருக்குது. இப்போ உங்களுக்கு வண்டி சத்தம் தான் கேட்குதா? இல்லை. ஆனால் எங்கள் வெளில போய் பாருங்கள், எத்தனை கார் நிற்கிதுன்னு போய் பாருங்கள் ரோட்டில். இருக்குது. இப்போ என் பைக்கே நிறுத்தி விட்டு தான் வந்திருக்கேன். இல்லை அதுதான் இதுதான் கேட்குறேன். இப்போ பைக்கு கூட பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் ஒரு ஆங்கிளாக நிறுத்திட்டிங்கன்னா டேங்க் பக்கத்தில் அடிபடலாம் எல்லாமே. அதுவும் டென்னிஸ் பால்னா ஒன்றாக போகிறது இல்லை. டேங்க்கு மிஞ்சி போனால் ஏதோ 2-3 ஃபைபர் பார்ட் மட்டும் வீக் ஆகலாம் அடி வாங்கும் போது. மற்றபடி பழைய வண்டியில் இப்போ பழைய சிபிசிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், சிபிசி எக்ஸ்ட்ரீம்னு வந்தது தான் பிளாஸ்டிக். ஆனால் வெறும் சிபிசி வந்து மெட்டல். ஸோ ஒரு காலத்தில் வண்டியும் மெட்டலாட்ட தான் வந்துட்டு இருந்தது. பழைய ஆக்டிவாலாம் இன்னும் மெட்டல் தானே. இப்போ இருக்கிற ஃபைபர்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி வண்டியில் டென்னிஸ் பால் போடுறதுனால ஒன்றுமே ஆகாது. அப்போ நாங்கள் கிரிக்கெட் விளையாடும் போதெல்லாம் ஆக்டிவாலாம் வரல, கைனெட்டிக் கொண்டா. ஆமாம், அதெல்லாம் தான். அதான் சொன்னமே, இந்த சாம்பு பெடல் பண்ணிட்டே போற வண்டி, சன்னின்னு ஒரு வண்டி. சன்னிலாம் வந்து செம்ம குட்டியா இருக்கும் ப்ரோ. ஆமா, நம்ம வீட்ல எல்லாம் அது கடந்தது. ஆமா, அதெல்லாம் வந்து அநியாயத்து குட்டியா இருக்கும். அதனால சில்வர் பிளஸ். சரி, இப்போ ஹைலைட் இதுதான் மொத்தம் வந்து நம்ம எதுவுமே. ஆனால் என்ன ஒன்றுனா இத்தனை வண்டி இருந்தது, இது எந்த வண்டியும் வந்து ஸ்போக்ஸ் வண்டி தான், எவ்வளோ அடி கொடுத்தாலும் தாங்கும். இப்போ அதுக்கு தான் சொல்ல வரேன், அது ஒரு பக்கம் தாங்கட்டும். பசங்க விளையாட முடியாத மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி வச்சிருக்கிற நம்மள மாதிரி வயசுல இருக்கிறவங்களுக்கான கருத்து தான் இது. ஓகே, நம்ம விளையாண்டோம் அந்த டைம்ல வந்து என்னாச்சுன்னா வேணும்னா மட்டும் தான் எல்லாரும் வாங்கினாங்க. இப்போ என்ன ஆடம்பரத்துக்கு வேற வாங்கி வெளில நிறுத்திக்கிறாங்க. ஆடம்பரத்துக்கு கிடையாதுங்க, வேணும்னுங்கிறத விட என்னன்னா இப்போ இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம காலத்துல இப்போ இஎம்ஐ கடன், இஎம்ஐ பத்தி ஒருத்தர் வேற காரி துப்பி வச்சிருந்தாரு. சரியா, என்னது, எனக்கு ஏதாவது வேணும்னா அது ₹2 விஷயமா இருந்தாலும் ₹2 இருந்தால் மட்டும் தான் வாங்குவேன் வேற ஒருத்தர் சொல்லி வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. சூப்பரா இருந்தது ஒரு கமெண்ட், சூப்பரா போட்டுருந்தாப்ல. ஸோ அவருக்குலாம் சல்யூட் தான். ஆமா, இப்போ இஎம்ஐங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்கிறது ஃபேக்ட். இஎம்ஐயை வச்சு வாழ்க்கையில கரெக்டா வளர்ந்து வரவங்களும் இருக்காங்க. பட் இங்க ப்ராப்ளம் என்னன்னா கொஞ்சம் பேர் தான் அந்த கேட்டகரிக்குள்ள வராங்க, மீதி பேர்லாம் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றேன். இப்போ ஒண்ணுல ப்ரோ, எல்லாருக்குமே கார் தேவைன்னு பார்த்தா ஒரு ரீசன் சொன்னாங்க ப்ரோ. இந்த ரீசன் பாருங்க, நான் மேரேஜ் ஆயிடுச்சு அதனால கூட வாங்கல. ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா மேரேஜ் ஆயிட்டு அப்புறம் கன்சீவ் ஆயிடுறாங்க. ஸோ இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் இப்போ கார் வச்சிருந்திருக்கேன், ரொம்ப கம்மியான காலம் தான் வச்சிருந்தது. எனக்கு வந்து அந்த கார் வச்சிருக்கிறத விட அதை நிறுத்துறதுக்கு இடம், அதை துடைக்கிறதுக்கு மெயின்டெனன்ஸ். இன்னைக்கு வந்து கால் டாக்ஸின்னு இருக்கு, அதை நம்பி ஒரு டிராவல்ஸ் இருக்கு. நான் என்னோட காரை நிறுத்தி அதை ஒரு இடத்துல நிறுத்தி அதுக்கு மெயின்டெனன்ஸுக்கு மெக்கானிக் கொடுக்குறது ஒருத்தனை தான் நான் வாழ வைக்கிறேன். அப்படி இல்லை, இது வந்து என்னன்னா அன்னைக்கு இருந்த ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு விஷயம் அதுக்கான தொழில் வச்சிருக்கான் அப்படின்னா அவனுக்கு அவன் நம்மளை நம்பி தானே வச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. எங்கள் அப்பாலாம் சொல்லுவார், கார்லாம் வேண்டாம்ப்பா, நம்ம எப்போவும் அந்த ரதிமீனா டிராவல்ஸ்னு ஒரு டிராவல்ஸ், அவர்கிட்ட நம்ம வாரத்துக்கு 3 தடவை 4 தடவை நம்ம ஏதாவது ஒரு வண்டி எடுக்கிறோம். இல்லை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டிரைவருமே அவர்கிட்ட தான், காரை நம்ம சொந்தமாக வாங்கிட்டு டிரைவர் இன்னொருத்தர்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இல்லை கரெக்ட் தான். இல்லை நான் இதுக்கு தான் சொல்ல வரேன், இதெல்லாம் இருக்கட்டும். இஎம்ஐங்கிற ஒரு கான்செப்டை நல்லா யூஸ் பண்ணவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அது வந்து அதனால தான் திரும்பியும் சொல்கிறேன், அந்த பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. அதில் உள்ள போய் மாட்டிட்டு முழிக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க இஎம்ஐங்கிற கான்செப்ட். சரியா, எதையுமே ப்ராப்பராக யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. ப்ராப்பராக யூஸ் பண்ணுறவங்களுக்காக நம்ம எதையும் சொல்கிறதுக்கு இந்த வீடியோலாம் போடுறது இல்லை. ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் மாட்டிக்கிறவங்கள தான் மாட்டிக்காதீங்கன்னு போடுறோம். இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு கிரெடிட் கார்டில் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, இஎம்ஐ போயிடுச்சுன்னு தெரிஞ்சாலும் இந்த மாதிரி போகும்னு தெரிஞ்சு இதை எப்படி வந்து நான் ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லி 1 hour பேசி என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியும்னு தெரியுறவங்களுக்காக அதை நம்ம போடல. நீங்க பண்ணிட்டு போங்க, எல்லாருக்கும் அந்த 1 hour இருக்கணும் பேசுறதுக்கு. எவ்வளவு ஃபேக்டர்ஸ் எனக்கு கரெக்டா பேச தெரியணும். ஆமா, இவ்வளவு விஷயம் இருக்கு. அதனால எந்த ஒரு கார்டு கம்பெனிக்காரனோ எந்த ஒரு விஷயமோ அவன் நம்மளோட மொழி நம்ம நாட்டில் விற்கிறான், நம்ம ஊருக்குள்ளே விற்கிறான். ஆனால் அவங்களுக்கு நம்ம மொழி தெரிஞ்சவங்களை கனெக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இப்போ அமேசானே எடுத்துக்கோங்க, தமிழில் வந்து எங்களோட பேசின மனுஷனால என்னோட பிரச்சனைக்கு சால்வேஷன் கொடுக்க முடியாது. கொடுக்க மாட்டாங்க, அதில் கொடுக்க முடியாது. எனக்கு அந்த இது இல்லை சார், நான் அந்த டீமுக்கு வந்து கனெக்ட் பண்ணோம், நீங்கள் திருப்பி டயல் பண்ணுங்கள்.
சரி அப்படின்னு தான் அமேசான்லயும் சொல்லப்படுது. நீங்க வாங்கியிருக்கக்கூடிய மற்ற கடன் அட்டைக்காரங்க யாரா இருந்தாலும் தமிழ் தெரியல. சரி, இதெல்லாம் இது தனியா நீங்க வச்சுக்கோங்க, ஒரு டாபிக் வச்சு. இல்ல ப்ரோ, தமிழ் தெரியும், தமிழ் மட்டுமே தெரியும், இங்கிலீஷ் தெரியாதுங்கிறவன் எப்படி அவன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவான் நான் கேட்கறேன். அதனால தான் வாங்காதன்றேன் நான். உனக்குலாம் நான் ஈஸி சொல்யூஷன் சொல்லிடுறேன். வாங்காத. தெருவில் இங்கே தெரு ஓரத்தில் கடை இருக்குல்ல, அங்கேயே போய் வாங்கிக்க. ஏன்னா எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் நீங்க சொன்ன அந்த ஹீட்டர் கான்செப்ட் தான் வரும். நீங்க வந்து அமேசான்ல வாங்கினால 500 ரூபா குறைஞ்சதுன்னு சொல்லிட்டு 500 ரூபாய்க்காக 500 மணி நேரம் பேசி, சரியா, இதுக்கு பேச பக்கத்துலேயே போயிட்டு தான் வாங்குறதா இருந்தால் கம்ஃபர்ட் இல்லை. எனக்கு தெரியாத விஷயத்த முதல்ல வந்து நம்ம ட்ரை பண்றதா இருந்தால் அதுல என்ன நடக்கலாங்கிறத தெரிஞ்சு போய் ட்ரை பண்ணுங்க. வெரி குட். சரியா, தெரியாத விஷயத்தை ட்ரை பண்ணும்போது ஏதாவது நடக்கலன்னா நம்ம லக்கு, எதுவுமே பிரச்சனை வரல. வண்டி ரோட்ல நிக்கிறது வேற வழி கிடையாது. சரி, வேற வழி கிடையாது. பசங்களுக்கு நாம வந்து என்னன்னா விளையாடுறதுக்கான ஒரு இடத்த கிரியேட் பண்ணணும், இல்லை விளையாடக்கூடிய இடத்துக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு போகணும். இன்னைக்கு வந்து நம்மலாம் தனியா போனோம். அப்போ இதனாலதான் நீங்க இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் சொன்னீங்கல்ல. இப்ப ஒரே விஷயம் இருங்க, நான் சொல்யூஷன் நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் அப்போ இருந்த ஜெனரேஷனுக்கும் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கும் நான் சொல்றேன். ஓகே, அன்னைக்கு நாம என்ன பண்ணாலும் ஞாயிற்றுக்கிழமை காத்தால ஆயிடுச்சுன்னா இதுங்க வெளில போச்சுன்னா போறோம்டான்னு நம்ம அம்மா அப்பா நினைச்சாங்க. உண்மையா இல்லையா? இல்ல, எங்க வீட்டுல அப்படி நினைக்கல. அதுக்கு என்ன பண்ண முடியும்? சரிங்க, எங்க வீட்டுல அப்படி நினைச்சாங்க. அவங்க கிட்ட டிமிக்கி கொடுத்துட்டு தான் போற மாதிரி இருக்கும். எல்லார் வீட்லயும் வெளில போய் தொலைலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம டிமிக்கி கொடுத்துட்டு போனா கொஞ்ச நேரம் தேட மாட்டாங்க. இல்ல தேட மாட்டாங்கன்றதுக்கும் நான் அடுத்தது தான் ப்ரோ வரேன். இப்ப எதுவுமே ப்ராப்ளம்னு கிடையாது. இப்போ வந்து நான் பக்கத்து வீட்டுல போய் விளையாடுறேன்னே வைங்க, இந்த காலத்துல பக்கத்து வீட்டுல சொஃபஸ்டிகேட்டடா எல்லாம் இருக்கிறனால நம்ம பிள்ளையே தெரியாம ஒரு டேபிள்ல கை வச்சா ஒரு மானிட்டர் கீழே வந்து உடையுது. அன்னைக்கு நீங்க போய் உள்ளே குதிச்சாலும் வெறும் ஒரு சிமெண்ட் தரதான் இருக்கும். இல்ல அப்படி கிடையாது. நீங்க அவ்வளோ ஹைஃபையான வீட்டுக்குள்ள போயிட்டு வந்திருக்கீங்கன்னா ஓகே. இன்னைக்கு வந்து எல்லார் வீட்லயுமே தேவைக்கு அதிகமான பொருட்கள் இருக்கு. இன்னைக்கு வந்து மொட்டை மாடியில் நம்ம விளையாடினாலும் ரோட்ல விளையாடினாலும் பசங்க சேஃபா விளையாடுறாங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம பெற்றவங்களுக்கு இருந்தது, அந்த சொசைட்டில இருந்தது. இன்னைக்கு நம்மளால நம்ம குழந்தைங்களை வெளில அனுப்ப முடியாது. ஃபர்ஸ்ட் நான் அதுதான் சொல்றேன், அனுப்ப முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க இருக்கு. அப்படி இருக்கும்போது ரெண்டாவது வண்டி நிறுத்துறதுக்கு வீடு வந்து அன்னைக்கு கட்டின வீடு தான். ஓகே, இன்னைக்கு முக்கால்வாசி வீடு அன்னைக்கு நம்ம பூமரா இருந்த போது கட்டின வீடு தான். பார்க்கிங் இல்லாம தான் கட்டிருக்கு. சரி, பார்க்கிங் இல்லாம கட்டின கதெல்லாம் எனக்கு வேணாம். சரியா, நீங்க இருந்த ஊராது ஒரு சிட்டி ஓகே, இது கிராமம் தான். கிராமம் தான் இப்ப இப்படி மாறி இருக்கு. இப்ப என்ன சரி வார்த்தைகள்லாம் தடிச்சு வரும் போல போற இங்க அப்புறம் என்ன பிளான்ல கட்டினானுங்க இவனுங்களா? அப்போ சுயநலமா தானே எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க சொன்னதாவது ஓகே, என்னைக்கோ ஒரு காலத்துல கட்டினாங்க, அந்த வீட்டுல நாங்க இன்னும் வாழ்றோம், என்னால எதுவும் பண்ண முடியலன்றீங்க. சரி, இதெல்லாம் விடுங்க. அடுத்த கேள்வி, உங்க வீட்டுல வெளில விட்டாங்கல்ல, வெளில நான் சண்டே என்னைக்கு போனேன்னா என்னை பத்தி வருத்தப்பட மாட்டாங்கன்னா, நான் விளையாடுற இடத்துல மொத்தம் 3 தாத்தா 10 பாட்டி உட்காந்துருப்பாங்க. நான் விளையாடுற இடத்துல பாவம் ஆண்கள் 33% இல்லை. மீதி பேர் வேலைக்கு போயிருக்காங்க. அந்த வயசுல வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஓகே, சரி, இப்போ இப்படிதான் இவங்கெல்லாம் இருந்தாங்க. இப்போ என் வீட்டுக்கு என்ன பார்க்க யாராவது வரதா இருந்தா கூட, நான் காலேஜ் படிக்கும்போது கூட யாருப்பா நீ என்ன இந்த பக்கம் கேட்கறதுக்கு 4 பேர் இருந்தாங்க. ஆமா, இன்னைக்குமே இருக்காங்க. சரியா, இன்னைக்கு எங்க இருக்காங்க போங்க. இன்னைக்கு வந்து ஏன்னா கூகுள் அக்கா தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் யாரு என்ன ஏதுன்னு. சரியா, மொத்தம் இந்த பாப்புலேஷன் இங்க இல்லை. நான் வெளில விளையாண்டுட்டு இருக்கும்போது தான் சொல்றேனே, நான் வந்து இந்த மாதிரி பாட்டிங்க எல்லாம் வந்திருப்பாங்க. கோவில் வாசல்ல ஒரு 3 பாட்டி வந்திருப்பாங்க. அவங்க வீட்டு வாசல்ல பாட்டி தாத்தா உட்காந்துருப்பாங்க. ஆமா, அப்படிதான் நான் விளையாடும் போது இருந்தது. அப்ப எங்க வீட்டுல இப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நானே இந்த தெருவை விட்டு எங்கேயாவது போறதா இருந்தா உடனே எங்க வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஆமா, சரியா, அதனால தைரியமா இருந்தாங்க. இப்ப எங்க போச்சு? இப்ப நீங்க சொன்ன அந்த கொஸ்டினுக்குலாம் நான் இதுவும் பதிலா சொல்றேன். இப்போ வந்து நாங்க விடுறது இல்லைன்னா எல்லாரும் வீட்டுக்கு 4 கோத்ரேஜ் போட்டு வச்சுக்கிறீங்க, 10வது போட்டு ஒன்று வெளில போட்டு ஒரு ஸ்மார்ட் கேமரா வேற வச்சுக்கிறீங்க. அதான் நான் சொல்ல வரேன். அன்னைக்கு நம்ம வாழ்ந்த காலகட்டம் வேற, இன்னைக்கு நம்ம வாழ்ந்த காலகட்டம் வேற. இன்னைக்கு நாம வந்து என்னன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம காலகட்டத்துல சேஞ்சஸ் பண்ண முடியுற இடத்துலயும் என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ரோடு இருக்கு ப்ரோ, இந்த ரோடு காலியா தான் இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயம் நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்பூன் ஃபீடிங்காவே கொடுத்துட்டு வரோம் பயத்துல. அப்படிலாம் பண்ணல. இல்ல, இதுங்க நீங்க 2 பேரும் பண்ணலைங்க, அந்த 2ம் வாழ்தான். இல்ல, நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா ப்ரோ, அப்படி இல்லை. இந்த 2 இருக்கு இல்ல, அதை விடுங்க. பின்னாடி தெரு பார்த்தீங்கன்னா டெட் எண்ட் ப்ரோ அந்த ரோடு. அந்த ரோட்ல போனா கிரிக்கெட் சைக்கிள் எதுனாலும் பண்ணலாம். ஆனாலும் கூட என்ன ஆகுதுன்னா, இப்ப புதுசா ஒரு 2-3 ஃபேமிலி வந்திருக்காங்க போலாங்க வாடகைக்கு. அவங்க ஆனா கார் வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஆனா ரோட்ல தான் இருக்கு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அங்கே கிரிக்கெட் ஆடுவாங்க, பேட்மிண்டன் ஆடுவாங்க, எல்லாம் ஆடுவாங்க. சரியா, இது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா என் பசங்களுக்கு கூட நான் பேசல. முன்னே அவ்வளோ ஆக்டிவாக நிறைய பிள்ளைங்க இருந்தது. இப்போ அவ்வளோ பார்க்க முடியல. ரீசன் என்னன்னா, நீ இதே அடிச்சதை உடச்சிட போறேன்ட்டு எல்லாத்தையும் உள்ள பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருட்டு நடக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இப்போ குழந்தைய கடத்திட்டு போக முடியுமான்னு கேட்டால் அது 1 வே என்ட்ரி 1 வே அவுட். அங்கே அதே வழியாக தான் வெளில போய் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி அவ்வளோ கேமராஸ் இருக்கு. அவ்வளோ கேமரா இருக்கு. உங்க வீட்லயே இருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிறது விடுங்க, போலீஸே வந்து அங்கங்க கேமரா அந்த எண்டில் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ உள்ள வந்துட்டு போனா அந்த சேஃப்டி இப்போ வந்துருச்சு. இப்போ கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய இடத்துல எக்ஸஸா நிறைய பொருள்
ஊர்ல வாங்கி 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 சொசைட்டிக்காக வாங்கி வாங்கி அடிக்கி ரோடெல்லாம் அடிக்கி நிறக்கி வச்சுட்டாங்களா. இப்போ பிள்ளைங்க விளையாட முடியல. இதுக்குதான் நிறைய விஷயங்கள் இவர் சொல்ற மாதிரி பாக்குறேன். என்னன்னா அந்த வண்டியை நிறுத்திட்டு அந்த வண்டிக்கு கவர் போட்டு மூடி வச்சிடுறாங்க. ஆமா, நான் கத்தல குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டு போகும்போது பார்ப்பேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பூரா போயிட்டுருக்கேன். அந்த வண்டி இன்னி ஒரு நாளைக்காவது எடுத்துருக்கு அந்த கவரை தூக்கியிருக்காங்க கூட பார்த்ததில்லை. கத்தலை போகும்போது இருக்கும், திருப்பி சாயங்காலம் குழந்தைய கூட்டு வரும்போது அந்த வண்டி அப்படியே நிற்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில யூஸ் பண்ணாத வேறு எங்கேயாவது கொண்டு போய் நிறுத்தி அந்த ரோட்டில் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு இடம் கொடுக்கலாம். இல்லை, அது தோணுச்சு. நான் வந்து இப்பயும் என்ன சொல்கிறேன்னா, நம்மளோட டைமில் நமக்கு கிஃப்டடு, சீரியஸாக நம்மளாம் கிஃப்டடு. நம்ம அப்பா அம்மாலாம் அநியாயம். எங்கள் அப்பாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கேருந்து 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தள்ளி தான் வயலுக்கே போவாங்க. ஆமாம், அதுக்கு போகிறது எப்படி போவாங்க? என்ன சைக்கிளா இல்லாட்டி வண்டி வாங்கி கொடுப்பாங்களா? நடந்து போவாங்க, ஓடி போவாங்க. அந்த வயசில் அதெல்லாம் தோணவே தோணாதான். நேரம் ஓடி போவாங்க, கொரிகளியா பறித்து படிப்பேன். அப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புளியம்பழம் இருக்கும். ஒன்றுமே இல்லை, நான் மயிலாப்பூரில் இருக்கேன்னா காத்தாடி வாங்குறதுக்கு இதுக்கு வரணும், எங்கள் ஐஸ் ஹவுஸ் வரணும். ஐஸ் ஹவுஸ் இல்லைன்னா அந்த மீசாப்பேட் மார்க்கெட்டை அங்கே வந்து காத்தாடி நூலெல்லாம் வாங்கணும். ஸோ வாங்கிட்டு இங்கேருந்து ஒன்று சைக்கிளில் வருவோம், சைக்கிள் இல்லைன்னா நடந்து வருவோம் பேசிக்கிட்டே ஜாலியாக. உண்மைதான். இல்லை, அதான் எனக்கு ராகவேந்திரா கோவில்கிட்ட ஒரு பொட்டி கடை மாதிரி இருக்கும். அங்கே வந்து தேன் மிட்டாய் அதெல்லாம் வைப்பாங்க, இந்த நாகப்பழம் அதெல்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ஆராதனா ஹோட்டல்னு ஒரு ரோடு இருக்கும், அந்த ரோடு பக்கத்தில் அப்படியே அதில் நேராக நடந்து அப்படியே அந்த ரோடு நடக்கிறதே நல்லாயிருக்கும். அந்த ரோட்டில் அப்படியே நடந்து அப்படியே ஐஸ் ஹவுஸ் வந்து அங்கே வந்து அந்த பார்சாதி கோவில் தாண்டி நீங்கள் நடந்து வந்தீங்கல்ல, இப்போ அந்த வழியெல்லாம் அப்படியே ரெக்கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். வீட்டு வாசலில் ஒரு 2 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. கண்டிப்பாக. ஆமாம், திண்ணை எல்லாம் இப்போ அந்த வீடு கிடையாது, அந்த மாதிரி சின்ன சின்ன திண்ணை வீடு, அந்த வீடு எல்லாமே இடிச்சு இப்போ. சரி, அதே சமயம் நீங்கள் இப்போ அந்த வீடு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி பொதுவாக காற்று வாங்க வெளில தான் இருப்பாங்க. எப்பயுமே அப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஜென்ரேஷன் தாத்தா பாட்டி வாட்ஸ்அப்பில் இருக்காங்க. சரியா, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த ஜென்ரேஷன் இப்போ என்னோட அப்பா அம்மாவே எடுத்துக்கிட்டிங்கனாலும் நான் நிறைய ஞானம் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யூடியூப்ல வீடியோ பார்க்கறது, வாட்ஸ்அப்ல உட்காந்துட்டு கண்ட ஃபார்வர்டை பார்க்கறது, இப்படி தான் இருக்காங்க. சரியா, இப்படி தான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் மாற்றி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் என்னன்னா, நீங்கள் அன்னைக்கும் ரோட்டில் நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா கார் இருந்திருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இன்னைக்கு இருக்கிற ப்ரொபோர்ஷன் எப்படி இருக்குன்னா, எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் வாங்குறீங்கன்ற கேள்வி தான் நான் மக்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ என்னையும் சேர்த்து தானே கேட்குறேன். இப்போ நானே தேவையில்லாம ஏதாவது ஒரு சில விஷயம் வாங்குறேன்னு வைங்களேன். இப்போ கார் கலெக்டர்னு வைங்க, நான் கார் கலெக்டர். இப்போ நம்மளாம் ஃபோன் கலெக்டர்ஸ், எவ்வளோ ஃபோன் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சரியா, இது வந்து ஆனால் யாருக்காவது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் பட்சத்தில் நான் அதை பண்ண முடியாது. ஆமாம், சரியா, நான் இதுவே வந்து நான் ஃபோன் கலெக்ட் பண்ணுறேன், அதனால என் வீட்டுக்குள்ளேயே யாரும் வராதிங்க, என் தெரு வழியாக யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் அந்த மாதிரி கார் யூசர்ஸ் நான் பார்த்துருக்கேன். அதுதான் எனக்கு வைத்தறிச்சலாக இருக்கும். எப்படின்னா, இந்த தெருவுக்குள்ளே வரக்கூடாது, இங்கே யாரா கிரிக்கெட் ஆடுறது, கார் மேலே பட்டுச்சுன்னா யாரா காசு கொடுப்பா போட அப்படின்வாங்க. பார்த்துருக்கேன். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுதுன்னா, இப்போ குழந்தைங்க விளையாடுறதில்ல, வெளில போகிறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு கேங் உருட்டு எல்லாம் அவங்கெல்லாம் போய் ஒரு கேங் வந்து கரெக்டாக இப்போது அவங்க போய் டாக்டர்ஸ் கிட்ட கொடுக்கணும். இல்லைன்னா அந்த குழந்தைங்க வந்து உட்காந்து சின்ன வயசுலேருந்து மொபைலை பார்த்து அப்புறம் தெரப்பி கிளாஸுக்கு அனுப்புவாங்க. நிறைய நடக்குது ப்ரோ. இதை பற்றி தனியாக நம்ம ஒரு நாள் பேசலாம். ஏன்னா இதில் வந்து என்னென்னா, அந்த குழந்தைங்கள சின்ன வயசில் விளையாட விடணும். சாப்பிடும்போது இதெல்லாம் ஒரு சில நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான். சாப்பிடும்போது சாப்பிட மாட்டேங்குதுன்னு யூடியூப் காட்டுறது, அப்புறம் எக்ஸ்ட்ராவாக சாப்பாடு கொடுக்கறதுக்கு அதுக்கு பசி தீந்துருச்சு, அது சாப்பிட மாட்டேங்குது. ஆனால் நான் உனக்கு இவ்வளோதான் கப்பு வச்சு என்னன்னா, அது நம்மளை கூப்பிட்டா அட்டென்ஷன் அந்த குழந்தை வரமாட்டேங்குது. அப்படின்னா ஏன் வராதுன்னா, பிறந்ததுலேருந்து ஒரு விஷயத்த கண்ணு முன்னாடி கொடுத்துறீங்க, இப்படியே பார்த்துட்டு இருக்கு. நீ காமேஷ்னு 10 தடவை கூப்பிட்டாலும் அவரோட கான்சன்ட்ரேஷன் இங்கே தான் இருக்கும். இப்போ கூகுள் இதை பிடிங்கினா அழுவும். இதை பிடிங்கியாச்சுன்னா, இந்த கையில் இருக்கிற ஒரு விஷயத்த பிடிங்கியாச்சுன்னா, பிடிங்கிட்டல நான் நான் எங்கிட்ட இருந்தது பிடிங்கிட்டேன், நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும்? அது மட்டும் இல்லை, ரொம்ப அரகண்டாக நடந்துக்குதுங்க குழந்தைங்க. அடுத்து இப்போ கூகுள் வேற கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, Pixel 9 சீரீஸில் என்ன கொடுத்துருக்கான். இப்போ குழந்தைங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது குழந்தை அட்டென்ஷனே காட்ட மாட்டேங்குதான், கேமராவை பார்க்க மாட்டேங்குதான், குழந்தை அங்கங்கே பார்த்துக்கிட்டு இருக்குதான். கேமரா பார்த்து சிரிக்கணுமா, அதுக்காக இப்போ ஃபோல்டரில் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா தீம்ஸ். எப்படின்னா, நீங்கள் குழந்தைய ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த தீம்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து எதை குதிரை ஓடுறது அது இதுன்ட்டு அதெல்லாம் அந்த கார்ட்டூனிஷா சவுண்டோட ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ குழந்தை என்ன பண்ணும், அதை பார்த்தா சிரிக்குமா, அந்த டிஸ்பிளே பார்க்குமா, கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க. முதல் விஷயம் அதெல்லாம் நிறுத்தணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு நல்ல விஷயமும். இதுக்கு முன்னாடி இதை எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம இந்தியாவில்? ஃபோட்டோ எடுக்க போகிறேன், நான் எடுக்க போகிறேன்னு வைங்களேன், குழந்தையோட அம்மா சைடில் நின்றுக்கிட்டு, கேமராவுக்கு சைடில் நின்றுட்டு குழந்தையோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைக்கு சைகை ரியாக்ஷன்லாம் கட்டும்போது சிரிக்கும் அம்மாவை பார்த்து. அப்போ நம்ம ஃபோட்டோ எடுப்போம். இதையும் இப்போ வந்து நீ அப்படி பண்ணாத, நீ ஏன் கஷ்டப்படுற, நான் ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன், நீ அந்த கஷ்டத்தையும் பட்டு ஒரு 4 கேலரி உனக்கு குறைஞ்சி போச்சுன்னா சுகர் வராது. சுகர் வந்ததுன்னா மருந்து எங்கிட்ட வாங்க மாட்டேன், சுகர் வரலன்னா அந்த மாதிரி. சரிங்க, மொத்தம் வந்து பாருங்களேன், ஒரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டில் ஆரம்பித்தோம், அது திரும்ப எப்படி பார்த்தாலும் டெக்னாலஜியில் தான் வந்து இடிக்குது. ஸோ இதை பற்றி தனியாக நம்ம ஒரு வீடியோவில் பேசலாம். ஏன் வந்து இப்போ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்னு ஒரு பக்கம் சொன்னாலும், எதனால் மெடிக்கல் இஷ்யூஸ் இவ்வளோ அதிகமாகுதுன்ற காம்ப்ளிகேஷனில் அந்த ஈக்குவேஷன் போய் இடிக்கும். அதே சமயம் நான் சொன்னதை கொஞ்சம் அந்த ஈக்குவேஷனுக்கு கூட இன்னைக்கு ஏஐல சால்வேஷன் கொடுக்குறேன்னு சொல்லுவானுங்க. அதெல்லாம் முடியாது. அது
இப்போ கடைசியில் என்ன சிம்பிள் ப்ரோ ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு ப்ரோ. அதுக்காக இப்போ காரை வாங்கி யாரெல்லாம் ரோட்டில் நிறுத்திருக்கீங்களோ அனுபவ அறிவே நல்லது, ஆர்டிஃபிஷியல் அறிவு கெட்டது. அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோங்கிற அனுபவம் வேணும். ஆமாம், இந்த இடத்துல அதுதான் எல்லாமே நமக்கு தெரியணுங்க. தெரிஞ்சதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம் அது வந்து நம்மளுக்கு growth தான் கொடுக்கணும். கட்டாயம். நம்ம சோம்பேறி ஆகக்கூடாது, அவ்வளோதான். சரி, அடுத்து என்னன்னா இந்த காரை ரோட்டில் உடனே அதுக்கு கமெண்ட் போடுவாங்க. அது இப்போ நீங்கள் மட்டும் யூடியூப்ல தானே அதை பேசிக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு பேசுறதுக்கு இந்த யூடியூப் கிடைச்சிருக்கு. இந்தியாலேயே யாராவது ஒரு ஆப் தயாரிங்க, அதில் கூட நம்ம பேசுவோம். அப்படி இல்லை, ரோட்டில் போய் பேசலாம், ரோட்டில் போய் பேசலாம், எல்லாரும் வருவாங்கன்னா. நாங்கள் என்னன்னா இதை பார்க்காதீங்க, இதை செய்யாதீங்கிறது கூட அதில் தான் சொல்ல வேண்டியிருக்கு. குடிப்பழக்கம் நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடுன்னு நான் வந்து செவுத்தில் எழுதி வச்சா முடியாது. அந்த பாட்டில் எழுதுறாங்களா? ஆமாம், தம்மு தானே. ஆமாம், தம்மும் அப்படி தானே. ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் அதில் தான் சொல்கிறோம். சரி, இப்போ என்ன கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன், அதைத்தான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அதுக்காக இப்போ யாராவது கார் வாங்கியிருப்பாங்க, அவங்க ரோட்டில் நிறுத்திருப்பாங்க, அவங்க இப்போ அஃபண்ட் ஆகிட்டு வந்து கமெண்ட் போடக்கூடாது. யோசிக்கணும், எல்லாரும் யோசிக்கணும். ஏன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்கள அஃபெண்ட் ஆகிறதுக்காக ஒரு விஷயம் இல்லை, அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் அதாவது என்னன்னா நமக்கு கிடைச்ச ஒரு விஷயம் அடுத்த தலைமுறை கிடைக்கணும்னு நாம நினைக்கணும். கிடைக்கக்கூடிய விஷயம் கிடைக்கணும்ன்றேன், அவ்வளோதான். கிடைக்க முடியாத விஷயம்னா ஓகே, நான் ஒத்துக்கிறேன். கிடைக்கக்கூடிய விஷயமே கிடைக்கல. இப்போ எல்லார் வீட்டுக்கும் ஏசி அவசியமானு நான் கேட்பேன். என் வீட்லேயும் நான் செம்மையாக திட்டுவேன் ப்ரோ. ஏசி பொறுத்தவரைக்கும் நான் திட்டுவேன். சரி, பெரியவங்களாம் நம்ம எதுவும் இப்போ இங்கே உட்காந்து பேசுகிறோம், வேர்த்துட்டு இருக்கு, நீங்களே ஏசி போடுங்க. இது ஆனால் நான் லைக் பண்ணுறேன், நிஜமாவே லைக் பண்ணுறேன் ஒரு ஆங்கிளில் பார்த்தா. ஏன்னா இப்போ இதுக்கு தனியாக நான் ஸ்ட்ரீம் பார்த்துன்னு ஒன்று போக வேண்டியதாக இருக்குது இந்த ஜென்ரேஷன். ஆமாம், இங்கே வந்து நான் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து ஸ்ட்ரீம் பார்த்து எடுத்துகிட்டு போயிடுறேன். நான் டெய்லி எடுத்துக்கிறேன். ஒரு 3 வீடியோ பண்ணும்போது அந்த 3ஆவது வீடியோ அப்படி இருக்கும். நான் டெய்லி என்ன ஆர்டரில் எடுத்தோம் அப்படின்றத வந்து நீங்கள் அந்த வீடியோவில் இருக்கிற சட்டையில் இருக்கிற வேர்வையை வச்சு இது எடுத்தாங்க, செகண்ட் எடுத்தாங்க. இப்போ பசங்க யோசிப்பாங்க, இப்போ புரியுதா ஏன் நான் கருப்பு சட்டை அதிகமாக போடுறேன்னு. ஆமாம், அதில் அவ்வளோ ஈஸியாக தெரியாது. வேறு ஏதாவது போட்டால் தெரிஞ்சிருது, உடனே கேட்க ஆரம்பிச்சிடறேன். நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த லெவல் நாங்கள் மூவ் ஆக போகிறோம். ஸோ நம்மளோட அந்த எஸ் பஸ், பின்னாடி எஸ் பஸ்ன்னு ஏதாவது ஒன்று வரும், அதெல்லாம் போடுவோம். எஸ் பஸ்லாம் ஓடட்டும். எஸ் பஸ் பனியன் ஒன்று ரெடி பண்ணி மொத்தம் ஃபேக்ட் என்னன்னா யாரையும் அஃபண்ட் பண்ணுறதுக்காக இல்லை, நீங்கள் ஃபர்ஸ்ட் யோசிங்க. ரெண்டாவது என்னன்னா நமக்கு தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை வெறும்னே சொசைட்டிக்காக நம்ம வாங்கணும்னு அவசியமும் இல்லை. இதை நாங்கள் நிறைய தடவை சொல்லிட்டு இருப்போம். இது எனக்கும் சேர்த்து தாங்க. சும்மா அப்படியே நான் மட்டும் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு, நிறைய பேர் அப்படி இருக்காங்க யூடியூப்ல, ஊருக்கே அட்வைஸ் பண்ணுவாங்க, பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிட்டு அவங்க மட்டும் ஆடம்பரமாக இருப்பாங்க. ஆமாம், எளிமையே ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் எப்பயுமே ரொம்ப தாழ்ந்த நிலைமையில் இருந்தோம்னா நிறைய பேரை புரிஞ்சுக்கலாம் இப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில் அவங்களே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மேக்கிங் டிஜிட்டல் டீடாக்ஸை பற்றி பேசினா என் பொண்ணு என்ன கலாச்சாரம்னா பார்த்துக்கங்க, அதுதான் நடக்கும். ஆமாம், நீ இப்போ சாத்தான் வேதம் ஓதுதா, உயரம் சாத்தான் ஓதுதா, அந்த மாதிரி கலாச்சாரம். இப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆகும்னா ப்ரோ, இப்போ நான் இதை வந்து என் பேஷன், ஹாபி, இதே ப்ரொஃபஷன் அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன் போது எனக்கு என்ன ஆயிடுது, டிஜிட்டல் டீடாக்ஸை நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் நான் அப்படி டிஜிட்டல் டீடாக்ஸ்குள்ளே நான் போயிட்டேன்னு வைங்களேன், நான் கம்ப்ளீட்டாக போயிட்டேன் அப்படின்னா என்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க யாருக்குமே நடக்கிற அட்வான்ஸ்மெண்ட் எதையுமே சொல்ல முடியாது. ஏன்னா நான் அதுலேருந்து கட் ஆகிடுவேனே. ஆமாம், சரியா? இந்த அட்வான்ஸ்மெண்ட்டை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அட்வான்ஸ்மெண்ட் சம்டைம்ஸ் நம்மளை ஓவர் டேக் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். அது பண்ணுதா பண்ணலையான்றதை நான் அலர்ட் பண்ணுறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுவேன். அதாவது என்னென்னா ஒவ்வொருத்தருமே ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஐயா, இப்போது நான் வந்து நிறைய மொபைல் வாங்கியிருக்கேன்னு சொல்லி கமெண்ட்லாம் போடுறாங்க. ஆமாம், நாம் எந்த மொபைலில் செட்டில் ஆனோங்கிறதுக்கு இது நல்லா இருக்குமோ, இது நல்லா இருந்துருமோ, இது நல்லா இருந்துருமோ. கடைசியாக நான் வந்து இப்போ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சிவபரணிக்கிட்ட சொன்னது தான், ப்ரோ எனக்கான மொபைல் வந்து ரியல்மி GT6 தான். இப்போ கூட நான் S24 அல்ட்ராவில் சிம்மு நான் மாற்றி போட்டேன். சும்மா வச்சுருந்தா நார்மலாக செகண்டரி மொபைலாக வச்சுருக்கும்போது ஒரு நாள் பூரா சார்ஜ் நிற்குது. நான் ஜிபே, என்னோடய பேங்க் அக்கௌண்ட் அந்த இதெல்லாம் லாகின் பண்ணிட்டேன்னா, வாட்ஸ்அப் லாகின் பண்ணிட்டேன்னா அது ஒரு நாளைக்கு 2 தடவை சார்ஜ் பண்ணுற மாதிரி ஆகிடுது, சாயங்காலத்துக்குள்ளே தீருது. ஆனால் இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்து நான் ரியல்மி GT6ல் வந்து நான் பார்க்கல. நிம்மதியாக இருக்குது. என்னோட ஆல்மோஸ்ட் என்னோட எல்லா செக் பாக்ஸையுமே அது டிக் பண்ணிடுது. ஒரு 40,000 ரூபாய்க்கான ஒரு ஃபோனு 1.25 லட்ச ரூபா ஃபோனை வந்து பீட் பண்ணிடுது. என்னுடைய நீட்ஸுக்கு இது போதும். ஸோ மற்றது எல்லாத்தையுமே நான் வந்து யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துடலாம். ஸோ இதில் செட்டில் ஆகிறதுக்கு இந்த ஒரு மொபைல் எனக்கு கரெக்டாக கிடைக்கிறதுக்கு வந்து என்ன சொல்கிறது, இவ்வளோ நாள் எடுத்துக்கிச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப நல்லா இருந்த மொபைலுங்கிறது 70. கரெக்ட் தான். 70 நான் அப்படி இது பண்ணேன், அப்டேட்டில் கேமரா காலி ஆச்சு. அதுக்கப்புறம் 70க்கு அப்புறம் எனக்கு எந்த மொபைலுமே சரியா இல்லை. அதுக்கப்புறம் பூராவே சாம்சங் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஆமாம், சாம்சங் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சாம்சங்கில் பேட்டரிங்கிற ஒரு விஷயம், சார்ஜிங், ஆமாம், டிஸ்சார்ஜிங் ஃபாஸ்ட்டு, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருந்தது. இப்போ கூட நிறையா எங்களுக்குள்ளேயே தர்க்கங்கள் நிறையா உண்டு. ஒரு சில விஷயங்களில் மொபைல்லே இது அத்தியாவசியம், அவசியம். ஆமாம், இப்போ இந்த Honor 200ல் வந்து கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்துருச்சு. ஆனால் இது வந்து ரிவ்யூ யூனிட்டில் இதில் அப்டேட் வராது. இது ரிவ்யூ யூனிட் மட்டும் இல்லை ப்ரோ, இது யூரோப்பியன் யூனிட் இதில் அப்டேட் வந்திருக்காது. ஸோ ஒரு சில விஷயங்கள் தப்பாக சொல்கிறோன்னு இல்லை, அதில் இல்லை, எங்களுதில் கிடையாது.
ஒரு நார்மலாக இப்போது என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் யாராவது வந்து அது இந்தியன் மாடலாக இருந்து அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ், அதனால தான் இங்கே நம்ம சேனலில் வந்து ரிவ்யூவர்ஸை வந்து யூசர்ஸை கொண்டு வந்து ஆமாம் யூசரோட ஃபேக்ட்ஸ் தான் நம்ம இங்கே ஷோ பண்ணுவோம். இங்கே வந்து முக்கால்வாசி வந்து நம்ம சொல்லக்கூடியது ட்ரூத் என்னென்னா யூஸ் பண்ணவன் என்ன அனுபவிக்கிறான். உண்மைதான். சாய் பேசுனதே கூட இதுதான் என்னன்னா அது பிடிச்சிருக்கு. அது என்னதான் அயன் பாக்ஸ் மாதிரி இருந்தாலும் அதை நான் பிடிச்சி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. இன்னும் ஒரு வருஷம் கூட யூஸ் பண்ணுவாங்கன்றான். ஏன்னா செட் ஆகிட்டான், அதுக்கு செட்டில் ஆகிட்டான், அதுக்கு கஸ்டமைஸ் ஆகிட்டான், அது கஸ்டமைஸ் ஆகிட்டான். ஸோ என்னன்னா ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலதுக்காக நம்ம தியாகம் பண்ணுவோம். X100 Pro நல்லா இருக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஏன் ஓகே இப்போ இந்த இடத்துல ஆனால் இதை நிறுத்திடலாம். ஏன் தெரியுமா, டெக்குக்குள்ளே போயிட்டோம், வந்து ஸ்ட்ரீட் கிரிக்கெட் பேச. சரி, இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த மாதிரி டெக்கு பற்றி பேசலாம். ஏன்னா நாங்கள் பேசிக்கினே இருப்போங்க, எங்களுக்கு வந்து அது ஒரு வியாதிங்க. சரியா, பார்க்கலாம் அடுத்த பதிவில். அது வரைக்கும் சிவபரணி காமேஷ் பார்க்கலாம். பை பை. அண்ட் யாரும் அஃபண்ட் ஆகிறதுக்காக இந்த மாதிரியான வீடியோஸ் நாங்கள் எதுவுமே பண்ணுறதில்ல. மனசில் இருக்க ஒரு சில விஷயங்களை வெளியில் நாங்கள் துப்பிடுறோம். சம்டைம்ஸ் நாங்கள் ஏதாவது தவறுகள் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது கமெண்ட் போட்டிங்கன்னா நாங்கள் அதை படிக்க தான் செய்கிறோம். இதில் ஹைலைட் என்னன்னா, ஒரு சிலர் வந்து ரொம்ப பேத்தட்டிக்காக போடும்போது தான் நமக்கு காண்டாயி நம்ம அவங்களை பேன் பண்ணிடுவோம். அதெல்லாம் கூட இப்போ ஒன்றும் ப்ரோ, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, என்னோட S24 இப்படி இருக்குது அப்படின்னா, S24 நான் வாங்கினமே குப்பத்தொட்டில் தான் போட்டேன் அப்படின்னு ஒருத்தங்க கமெண்ட் போட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கட்டாயமா. ஸோ இந்த மாதிரி இரலவெண்ட்டாக ஒரு சிலர் பேசுவாங்க. அந்த மாதிரி பேசுகிறவங்களெல்லாம் பார்த்தா நமக்கு என்ன தோணும்னா, இது நெகட்டிவிட்டி. இந்த நெகட்டிவை நான் ஏன் பார்க்கணும்? டெய்லி காலையில் எழுந்ததும் நான் என்ன பார்க்கணும்னு நினைப்பேன் தெரியுமா? ப்ரோ இந்த மாதிரி இது ஒரு அட்வான்ஸ் ஆயிருக்கான் ப்ரோ, இது இப்படி போயிருக்கான் ப்ரோ, ஓகே சூப்பராக இருக்குது ப்ரோ, இது நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது மட்டும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, தப்பு இல்லை, அதெல்லாம் என்ன வழக்கம். ஆமாம், ஒருத்தன் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல தான் போட்டான்னு வைங்களேன், அவங்களாம் நெகட்டிவிட்டி எனக்கு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கிளிக் பேன், அவ்வளோதான். ஸோ அதுதான், இதை தான் நீங்கள் லைஃப்லேயும் பண்ணணும். இன்கேஸ் நான் இப்போ தான் ஒன்று சொல்கிறேன், அது வந்து நெகட்டிவாக இருக்குன்ற பட்சத்தில் ஜஸ்ட்டு அப்படி கிளிக்கு அன்சப்ஸ்கிரைபு, இல்லையா கிளிக்கு ரிப்போர்ட், அப்படி இல்லையா கிளிக்கு டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ் சேனல். இல்லை எங்களுடைய எண்ணம் என்னென்னா, இது நமக்கு கிடைச்ச விஷயம். பூமரில் மெயினாக சொல்கிறது என்னென்னா, எனக்கு இது கிடைச்ச விஷயம் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கு இல்லையா, அதுதான். அதே மாதிரி ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு இவ்வளோ ரூபா செலவு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு சின்ன இதுலேயே கூட நம்மளால் நமக்கு தேவையானதை கிடச்சிடலாம். அந்த மொபைல் விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ரேணுகா டோலெல்லாம் கூட நல்லா இருக்குன்னு டெக்கு நான் திருப்பி வரதுக்கு. ஆமாம். ஸோ என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். அந்த தேவைக்கேற்ற ஒரு சில விஷயங்களில் செட்டில் ஆகிடுவோம். கரெக்டு தான். ரெண்டாவது, இப்போ அந்த ரோட் கிரிக்கெட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய காரும் நீங்கள்லாம் கஷ்டப்பட்டு வாங்கினது தான், யார் அதுக்கும் கடன் கட்டிக்கிட்டு இருப்போம். ஆமாம். அது வந்து பசங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணணுங்கிறதுக்காக எந்த ஒரு பெற்றோரும் எந்த ஒரு பெரியவங்களும் வாங்க மாட்டாங்க. அந்த பசங்களை நல்லா சொஃபிஸ்டிகேட்டடாக ஜாலியாக ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறது, ஏசியில் அந்த குழந்தைங்க போனோம், அந்த எண்ணத்துக்காக தான் நம்ம வாங்கியிருப்போம். இல்லை அதுவே கடைசியில் பேக் ஃபயர் ஆகுது. அதுவே வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து என்னென்னா, ஆக்டிவாக இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம கெடுக்கிறோம். எதெல்லாம் நம்ம அம்மா அப்பா நம்மளை ஆக்டிவாக வச்சுருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம ஜெனரேஷன் நம்ம திரும்ப ட்ரை பண்ணுவோம். அதை நோக்கி அந்த ஒரு நல்ல விஷயத்துக்கான நகர்த்தல் தான். அதுதான் இப்போ பேசும்போது கூட சொன்னேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடம் இருக்கா? இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வந்து அதுவே எனக்கு கடுப்பாகுது. நமக்கு ஃப்ரீயா கிடைச்ச விஷயத்தை வந்து காசு கொடுத்து நம்ம பாக்குறோம். கிளப்ல காமேஷ் ப்ரோ ஆடி இருப்பாரு, அவர் ஸ்டைலுக்கு அவருக்கு பிடிச்சதான் ஆடுவாரு. நீங்க ஒரு இடத்துல அகாடமியில போய் விட்டீங்கன்னா, நீ ஏன் பேட் அப்படி சொல்ற என்னமோ அப்படின்னு நாளைக்கே சச்சினுக்கு பதில் நான் போய் அப்படியே உள்ள சேர போற மாதிரி தான். அதெல்லாம் இங்கே கிடையாது. நான் பொழுதுபோக்கு ஆடுறேன், நீங்கள் அங்கேயே வந்து கரெக்ஷன் பண்ணுறேன்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும்? அந்த பையன் எதை பண்ணாலும் என்ன கரெக்ட் தான் பண்ணுவீங்களாடா, அப்போ நான் எதுக்கடா பண்ணணும் மாதிரி ஆயிடுது. சந்தோஷ், புரியுதா? ஸோ இப்போ மாதிரி ஆகிடும். ஆமாம், இப்போ நான் என்ன கேட்குறேன், நம்ம விளையாண்டோம், நம்மளை யார் கரெக்ட் பண்ணா? கட்டாயமா என்ன அப்படியே பெரிய ப்ரொஃபஷனல் கங்குலி ஸ்டைல் ஒருத்தர் ஆடுவார், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வால் ஆஃப் த டீமுங்க, அப்படியே போட்டால் 20 பால் போட்டால் 20 பாலும் டொக்கு வைப்பாருங்க. நம்ம அப்படிலாம் யாரும் ஆடல, என்ன ஒரு தான் ஆடிட்டு இருந்தோம். சிலர்லாம் இதில் ஃபன் என்னன்னா, நல்லா ஆடுவான், பேட்டரி ரிவர்ஸில் பிடிச்சது தெரியாமல் ஆடிட்டு இருப்பான். ஆமாம், அந்த அளவுக்குலாம் ஆடி இருக்கும். சரியா? நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாத்துலேயும் இந்த காலத்தில் ஒரு பர்ஃபெக்ஷன் வேற எதிர்பார்த்து சாகடிக்கிறாங்க. என்னன்னா, அந்த பர்ஃபெக்ஷன் ஒரு பக்கம், இந்த மாதிரி விளையாடுறதுல இருந்தது, அந்த மாதிரி இருந்த பீரியட்லேயே நமக்காக இந்தியாவுக்காக ஒலிம்பிக்கில் விளையாடுறதுக்கு நிறைய பேர் இல்லை. இப்போ இன்னுமே விளையாடுறதுக்கு பசங்களுக்கான ஒரு விஷயம் இல்லை. ஒலிம்பிக்கில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம போய் கலந்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் கிண்டலாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, 1,40,00,000 பேர் உலக அளவில் நம்ம தான் நம்பர் 1. ஆனால் விளையாட்டில் பதக்கத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணக்கூடியதை நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனை என்கரேஜ் பண்ணணும், நிறைய விஷயங்களில் வரணும். அது மாதிரி கிளப்லாம் இருக்குது, அதுலேயும் கொண்டு போய் சேர்த்தாலாவது பரவாயில்ல. அந்த பசங்க ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். கரெக்டு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிப்போம், ஆக்டிவாக ஆக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். கரெக்ட். அப்படி ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுவோம். ஸ்போர்ட்ஸில் நம்ம நாடும் நல்லா வளரும். இந்த மாதிரி ரோட்டில் விளையாடக்கூடிய இடம் இருந்து
அப்படி அந்த இடத்த இந்த மாதிரி தடைகள் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் நகர்த்தி விட்டிங்கன்னா குழந்தைங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு இல்லை நம்ம இன்னொன்னும் பண்ணலாம் ப்ரோ. நிஜமாவே இப்படி ஆட போகிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்மளும் விளையாடலாமே அவங்கள பாதுகாக்கிறதுக்கு தான். அப்படி சேஃப்டி வந்து ஒரு பெரிய இஷ்யூனா நமக்கு சுற்றி நின்று நம்மளும் கொஞ்சம் நேரம் மலரும். என்ன நம்ம கிட்ட அந்த தாத்தா பாட்டிலாம் இல்லை, அதுவும் நம்ம மிஸ்டேக் தான். அந்த அப்போ வந்து தாத்தா பாட்டி இருந்தாங்க, வீட்டு வாசலில் உட்காந்துருந்தாங்க. நான் போய் கிரிக்கெட் ஆடினேன் நான் சொல்கிறேன், நான் போய் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், காத்தாடி விட்றேன், நான் போய் என்ன பண்ணுறேன், பம்பரம் ஆடுறேன், நான் போய் கோலி ஆடுறேன். அப்போ என்னை சுற்றி தாத்தா பாட்டி இருந்தாங்க, இப்போ இல்லை. அந்த பசங்களுக்கு நாம தான் தாத்தா பாட்டி. அதனால தான் சொல்கிறேன், இப்போ தாத்தா பாட்டிலாம் இல்லை, நிஜமே தாத்தா பாட்டி இருக்கிறவங்க ஓகே லக்கு. இல்லாத பட்சத்தில் என்ன ஆயிடுதுன்னா இப்போ நம்ம தான் நீங்கள் சொன்ன மாதிரி தாத்தா பாட்டியாக மாற வேண்டியதாக இருக்குது. அப்படி மாறலான்னு பார்த்தா அப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து பாஸ்கிட்ட கால் வரும், இந்த மாதிரி கிளைண்ட் இந்த ரெக்குயர்மெண்ட் கேட்டிருக்காங்க போய் ஃபுல்ஃபில் பண்ணுன்னு. பார்த்தா அது சண்டேயாக இருக்கும், இருந்தாலும் போய் உட்கார வேண்டியது வந்து அவங்களுக்கு. அதாவது அந்த பீரியட் அதான் எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாமே இப்போ இன்னைக்கு விடுங்க. எல்லாத்துலையும் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குது. அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ்ஸை பற்றி நம்ம திரும்ப பேசுறதுக்கு தான் இந்த பூமர் ஷோ இருக்குது. பூமர் ஷோவில் திரும்பி நம்ம வந்து பேசலாம். கண்டிப்பாக நம்ம திரும்ப இன்னொரு டாப்பிக்கில் வந்து சந்திப்போம். டாபிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வைட் ரேஞ்ச் ஆஃப் டாபிக்ஸ் இருக்கு. ஆமா, அதனால எல்லாத்தையும் நம்ம பேசலாம். முன்னாடியே நாங்கள் ஒரு தடவை முடிச்சிட்டோம், திருப்பி முடிக்கிறோம். சிவபரணி, காமேஷ்.